முழங்கிட வாருங்களே. விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே. புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. அனைவரும் வாருங்களே. அன்பிற்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம் உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம் உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிறர் நலம் காத்து அன்பில் நாம் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. அனைவரும் வாருங்களே. உரிமை சொத்தான மக்களே, அவருடைய மேன்மை மிக்க செயல்களை அறிவியுங்கள். அவர் இருளிலிருந்து தமது வியத்தகு ஒளிக்கு உங்களை அழைத்துள்ளார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் திருப்பலியிலே விசேட விதமாக மரித்த ஆத்துமாக்களை நாங்கள் நினைவு கூர்ந்து மன்றாடுவோம். சபரிமுத்து மரியநாயகம், இசிதோர் பிலிப்பையா, பிலிப்பையா மேரி மேக்டலின், அல்ஃபிரட் நவரத்னம், யூஜின் ஜெகநாதன், லூட்ஸ் மேரி, பத்தியா ரெஜினா, மேரி விக்டோரியா, சிவனானந்த ராசா, திவானன், சிந்துஜா, சிந்துஜன், கிரேஷியன், தர்மராஜா, இலங்கை நாயகி மேரி திரேசா அவருடைய முதலாவது ஆண்டு நிறைவிலே நினைவு கூறப்படுகின்றார். அந்தோனியா பிள்ளை அவருடைய 31வது நாளிலே இன்றைய நாள் நினைவு கூறப்படுகின்றார். கம்சாலினி சிவரூபன் மற்றும் கில்டா புளோரன்சியா வின்சலஸ் இன்றைய நாளிலே அவருடைய அடக்கு சடங்கு இடம்பெறுகின்றது. இவர்கள் ஒவ்வொருவரையும் இறைவனுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வந்து இவர்களுக்கு இறைவன் நித்திய இளைப்பாட்சியை கொடுக்கும்படியாக மன்றாடுவதோடு இவர்களுடைய இழப்பினாலே துயர்கின்றவர்களுக்கு இறைவன் ஆறுதலை கொடுக்கும்படியாகவும் வேண்டி இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடி ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பலியை நாங்கள் தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுப்பதற்கு எங்களுடைய பாவங்கள் குறை குற்றங்களை ஏற்று மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். என்னை மன்னியும், என்னை மன்னியும் ஜேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும்
மன்னியும் என்னை மன்னியும் இயேசுவே என்னை மன்னியும். இயேசுவே, நான் உம்மை என்னுடைய வாழ்விலே கண்டு உணராத சந்தர்ப்பங்களுக்காக நீர் என்னோடு வாழ்கின்றீர், என்னோடு என்னை வழி நடத்துகின்றீர், எனக்குள்ளே இருக்கின்றீர் என்பதனை நான் உணராமல் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்குள்ளே என்னை ஈடுபடுத்திய ஒவ்வொரு தருணங்களுக்காகவும் உம்மிடம் நான் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றேன். என்னை மன்னியும் என்னை மன்னியும் இயேசுவே என்னை மன்னியும். இயேசுவே, எனக்குள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய மன அழுத்தங்கள், எனக்குள்ளே இருக்கக்கூடிய கோபங்கள், பழி வாங்குகின்ற உணர்வுகளினாலே மற்றவர்களை நான் காயப்படுத்திய, வேதனைப்படுத்திய, மற்றவர்களுடைய பெயரை நான் ஏளனமாக பாவித்த சந்தர்ப்பங்களுக்காக இந்த வேளையிலே நான் மனம் வருந்தி உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகின்றேன். என்னை மன்னியும் என்னை மன்னியும் இயேசுவே என்னை மன்னியும். இயேசுவே, நீர் எனக்கு வழியாக இருக்கின்றீர், நீர் என்னுடைய ஒளியாக இருக்கின்றீர், எனக்கு எல்லாமாக இருக்கின்றீர் என்று உணர்ந்தும் நீர் என்னுடைய துன்ப வேளைகளிலே, என்னுடைய ஆபத்தான தருணங்களிலே என்னை காப்பாற்றுகின்றீர், என்னை வழிநடத்துகின்றீர் என்பதனை நான் அறிந்தும் உம்மை நான் பின் செல்லாமல் இருந்த சந்தர்ப்பங்களுக்காக, உம்மை நாங்கள் தேடாமல் இருந்த என்னுடைய சந்தர்ப்பங்களுக்காக, உம்முடைய பெயருக்கு நாங்கள் மகிமை கொடுக்காத சந்தர்ப்பங்களுக்காக இந்த வேளையிலே மனம் வருந்தி உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகின்றோம். என்னை மன்னியும் என்னை மன்னியும் இயேசுவே என்னை மன்னியும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா பெருவிழாவால் உலகுக்கு விண்ணக நன்மைகளையும் உமது திரு அவைக்கு மன்னிப்பையும் கனிவுடன் அருளுகின்றீர். இன்றைய வாழ்வில் நாங்கள் கடைபிடிப்பவை நிலை வாழ்வுக்கு எங்களை இட்டு செல்வனவாக உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கின்றோம். திருத்துதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 13, திருவசனங்கள் 44 தொடக்கம் 52 வரை. அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட ஜூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது, ஆனால் நீங்கள் அதனை உதறித்தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கின்றோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாறு கொள்ளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவருடைய வார்த்தை பரவியது. ஆனால் ஜூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்தி விட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சிலர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில்
துளைத்திருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவரது வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிறையினத்தார் கண்முன்பே தன் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். Alleluia, Alleluia, Alleluia. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 7 தொடக்கம் 14 அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கின்றீர்கள், அவரை கண்டுமிருக்கின்றீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீர் என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பதும் தந்தையை காண்பதுமாகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீர் எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னில் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் என் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கின்றேன், தந்தை என்னுள் இருக்கின்றார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாக மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு குருவானவர் மறையுரை ஆற்றியதன் பிற்பாடு அவருடைய மறையுரையை பற்றிய மக்கள் மத்தியிலே கருத்திலே ஒருவர் சொன்னார், இன்றைக்கு சுவாமியின் பிரசங்கம் சோக்கான பிரசங்கம், கேட்கறதுக்கு அந்த மாதிரி இருந்தது என்று சொல்லி. அப்பொழுது மற்றவர் கேட்டார், அப்படி சுவாமி என்ன சொன்னவர் சோக்கா என்று சொல்லி. அப்பொழுது அவர் தலையை சொரிந்து விட்டு சொன்னார், அப்படி என்று சொன்னால்
ஃபாதரத்து தான் கேட்கணும் என்ன சொன்னவர் என்று, ஆனால் நல்லா சொன்னவர் என்று சொல்லி அவர் சொன்னார். தமிழில் ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார்கள், விடிய விடிய ராமாயணம் விடிஞ்சா ராமன் சீதைக்கு என்ன முறை என்று சொல்லி கேட்பார்கள். அதுபோலதான் சீடர்களுடைய மனநிலையும் இன்றைய நாளிலே எங்களுக்கு படம் பிடித்து காட்டப்படுகின்றது. நேற்றைய நாளிலே நாங்கள் சிந்தித்தோம், இயேசுவோடு வாழ்வது எப்படி, இயேசுவுக்குள் வாழ்வது எப்படி என்று சொல்லி நாங்கள் அழகாக நேற்றைய அருட்தந்தையினுடைய மறையுரையிலே நாங்கள் சிந்தித்தோம். இன்றைய நாளிலும் அதனுடைய தொடர்ச்சியாகவே நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்று சொன்னால், இந்த சீடர்கள் இயேசுவோட இருந்தவர்கள், இயேசுவோட பழகியவர்கள், இயேசுவினுடைய போதனையை கேட்டவர்கள், அவருடைய அற்புதமான செயற்பாடுகளை எல்லாம் கண்டறிந்தவர்கள், அவர் எதை செய்தாலும் தந்தையை முன்னிலைப்படுத்தி செய்வதை இவர்கள் உணர்ந்தவர்களாக இருந்த சீடர்கள் இயேசு தந்தையை பற்றி போதிக்கின்ற வேளையிலே தானும் கடவுளும் ஒன்று என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்துகின்ற வேளையிலே அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றவர்களாக, நம்பிக்கை கொள்ள தயங்குகின்றவர்களாக, ஐயம் கொள்ளுகின்றவர்களாக, தங்களுடைய தெளிவின்மையை வெளிப்படுத்துகின்றவர்களாக சீடர்கள் இருப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய நாளிலே தோமா ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார், நீர் எங்கே போகின்றீர் என்றே எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீர் போகும் வழியை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நேற்றைய நாளிலே தோமா கேட்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பிலிப்பை பார்க்கின்றோம், தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்று சொல்லி பிலிப்பு சொல்லுகின்றார். இந்த இரண்டு அப்போஸ்தலர்களுடைய வாழ்விலும் நாங்கள் பார்க்கின்றோம் என்னவென்று சொன்னால், அவர்கள் நல்லதைத்தான் செய்தார்கள். தங்களுக்கு தெரியாத ஒரு விடயத்தை அவர்கள் புரிய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றார்கள். தங்களுக்கு தெளிவில்லாத ஒரு விடயத்தை புரிந்து அதில் இன்னும் ஆழமாக தாங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி இந்த புனிதர்கள், இந்த சீடர்கள் ஆசைப்படுகின்றார்கள். அதுதான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. இந்த சீடர்களுக்கு ஏன் இந்த மனநிலை வருகின்றது? இவ்வளவு காலம் இயேசுவோடு இருந்தும் ஏன் இவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே அடிப்படையிலே பயம்தான் அதற்கு காரணமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இரண்டு நிலைகளிலே நாங்கள் இந்த பயத்தை பார்க்கலாம். ஒன்று, இந்த நற்செய்தி வாசகங்கள் சொல்லப்படுகின்ற அந்த சூழ்நிலை, இயேசு காட்டி கொடுக்கப்பட இருக்கின்றார், யூதாசினாலே பேதுருவினாலே மறுதலிக்கப்பட இருக்கின்றார்கள். ஒரு பக்கத்திலே யூதர்கள் தங்களுடைய பயங்கரமான எதிர்ப்பை இயேசுவின் மீது காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். மரியா இலாமிச்சை தைலத்தை எடுத்து இயேசுவினுடைய காலடிகளை கழுவி அவருடைய உயிர்ப்புக்கு முன்னேற்பாடாக செய்ததாக யோவான் நற்செய்தி 13:12 நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இயேசுவினுடைய நற்கருணையுடைய போதனையை கேட்டு இதனை இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி சில சீடர்கள் அவரை விட்டு சொல்லுகின்றார்கள். இவ்வாறு ஒரு குழப்பமான, ஒரு நெருக்கமான, ஒரு கலக்கம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த சீடர்கள் இப்படியான கேள்வியை கேட்கின்றார்கள். இன்னொரு விதமான பயம் அல்லது ஒரு தெளிவின்மை அவர்களுக்கு இருந்தது என்னவென்று சொன்னால், சீடர்கள் அடிப்படையிலே அவர்கள் ஒரு யூதர்கள், யூத மதத்தை பின்பற்றி வந்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்குள்ளே இருந்த அந்த ஆழமான சமய அறிவு என்னவென்று சொன்னால், கடவுள் தங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டவராக இருக்கின்றார். கடவுள், அவரை நாங்கள் அவருடைய பெயரை சொல்லி அழைக்க கூடாது, யாவே என்கின்ற அந்த பெயரை நாங்கள் உச்சரிக்க கூடாது. ஆக அந்த தோராவை படிக்கின்ற வேளையிலும் சுபத்திலும் மட்டும் மிக கண்ணியமாக அந்த பெயரை உச்சரிக்க வேண்டும். எங்களுடைய 10 கட்டளையில் வருகின்ற 3வது கட்டளை, கடவுளுடைய நாமத்தை வீணாக சொல்லாதிருப்பாயாக. அதை அவர்கள் தங்களுடைய மனதிலே, தங்களுடைய வாழ்விலே கொண்டு வாழ்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். விடுதலை பயண நூல் 20வது அதிகாரம் 19வது வசனத்திலே மோசே
மக்களுக்கு அந்த கட்டளையை கொடுத்து அறிவுறுத்துகின்ற வேளையிலே இடிமின்னல் முழங்குகின்றது, புகை எழும்புகின்றது, மேகங்கள் அங்கே வருகின்றது. அப்பொழுது மக்கள் சொல்லுகின்றார்கள், நீர் எங்களோடு பேசும், கடவுள் எங்களோடு பேச தேவையில்லை, ஏனென்று சொன்னால் நாங்கள் செத்து போய் விடுவோம் என்று சொல்லி இந்த இஸ்ரேல் மக்கள் மோசையை பார்த்து சொல்லுகின்றார்கள். விடுதலை பயண நூல் 33:20 மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார், உமது மாட்சியை எனக்கு காட்டும் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், என் முகத்தை உன்னால் பார்க்க முடியாது, அப்படி பார்த்து என்று சொன்னால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆக அவர்களுடைய பின்புலத்திலே இருந்த சமய பின்னணி என்னவென்று சொன்னால், கடவுள் என்பவர் அவர் சக்தி வாய்ந்தவராக இருக்கின்றார், அவர் உருவமற்றவராக இருக்கின்றார், அவர் இயற்கையினுடைய பலத்திலே வருகின்றவராக இருக்கின்றார். இயற்கையினுடைய கட்டுப்பாடற்ற ஒலிகளிலும் சத்தங்களிலும் அசைவுகளிலும் கடவுள் தென்படுவதாக அவர்களுடைய பழைய ஏற்பாட்டு இறைவார்த்தையிலே இறைவனை பற்றிய விளக்கங்கள் அவர்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருந்த ஒன்றாக இருந்தது. அதனாலதான் அப்பேற்பட்ட கடவுளை இயேசு தனக்கு சமப்படுத்துகின்றார். தன் மூலமாக கடவுளை காணலாம், தானும் தந்தையும் ஒன்று என்று சொல்லுகின்ற வேளையிலே அவர்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஒரு நியாயமான குழப்பங்களாக இருக்கின்றது. அன்றைய நாளிலே ஃபாதர் சொன்னார், ஆண்டவர் என்கின்றதனுடைய விளக்கம் கடவுள் என்று சொன்னால் அவர் கடந்தவர், டிரான்செண்டன்ஸ். அதே நேரத்தில் கடவுள் இமனன்ஸாகவும் இருக்கின்றார். இந்த சீடர்கள் அங்கே விட்ட பிழை என்னவென்று சொன்னால், கடவுள் எங்களுக்குள்ளே வாழுகின்றார். இயேசுவினுடைய முழு மனித அவதாரம், அவருடைய வாழ்வு முழுவதும் எதற்காக என்று சொன்னால், கடவுளை நாங்கள் இலகுவாக அணுகுகின்ற விதமாக அவருடைய வாழ்வு முறை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த உண்மை நிலையை அவர்கள் அறிந்து கொள்ளாததனாலதான் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், அவர் வானத்திற்கும் மண்ணுலகிற்கும் விண்ணுலகிற்கும் இடையே இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், எங்களையும் கடவுளையும் அவர் இணைக்கின்ற பாலமாக, அவர் ஒரு ஊடகமாக கிறிஸ்து எங்களுக்கு இருக்கின்றார். அதை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பல தடவைகளிலே நாங்கள் ஆண்டவருக்குரிய மதிப்பு மரியாதையை கொடுக்கின்றோம். கடவுளை நாங்கள் சக்தி உள்ளவர், வல்லமை வாய்ந்தவர், ஆற்றல் வாய்ந்தவர் என்று சொல்லி நாங்கள் போற்றி புகழுகின்றோம். அது நல்லதே, அது கடவுளுக்குரிய ஒரு பண்பு. அதே பண்பை அதே போல கடவுள் எங்களுக்குள்ளே வாழுகின்றார் என்பதனை நாங்கள் உணர்ந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடவுள் எங்களுக்குள்ளே இருக்கின்றார் என்பதனை நாங்கள் உணர தவறினோம் என்று சொன்னால், நாங்களும் அந்த சீடர்களை போல இயேசுவினுடைய அந்த போதனையிலே நம்பிக்கை இல்லாதவர்களாகத்தான் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் மாறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இயேசு இன்னும் இலகுபடுத்தி சொல்லுகின்றார், சின்னஞ்சிறிய என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்வதையெல்லாம் எனக்கே செய்கின்றீர்கள். எனவே நீங்கள் இவர்களுக்கு செய்வதை நீங்கள் எனக்கு செய்கின்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை தந்தைக்கு செய்கின்றீர்கள். எனவே கடவுளுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான மனித உருவத்தை கொடுத்து கிறிஸ்து எங்களை இன்னும் கடவுளோடு ஐக்கியப்படுத்த விரும்புகின்றார். அந்த ஐக்கியத்துக்குள்ளே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவேதான் நாங்கள் எங்களுடைய வாழ்விலே அந்த கிறிஸ்து மூலமாக கடவுளை எங்களுக்குள்ளே அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் கடவுளை தேடிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது காலையில எழும்பினதில இருந்து இரவு படுக்க போகும் வரை நாங்கள் ஒரு வேலையை தொடங்குவதென்றால் என்ன, ஒரு காரியத்தை தொடங்குவதென்றால் என்ன, அல்லது ஒரு படிப்பை தொடங்குவதென்றால் என்ன, அல்லது ஒரு இடத்தை ஆசீர்வதிக்கின்றது என்றால் என்ன, அல்லது ஒரு தொழில் முயற்சியை நாங்கள் தொடங்க போறோம் என்றால், எந்த காரியத்தை செய்தாலும் கடவுள் என்னோட இருக்கின்றார்.
அந்த என்னோட இருக்கின்ற கடவுளினுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து வாழுகின்ற வேளையிலே, அந்த கடவுளினுடைய பண்பாகிய கடவுள் எனக்குள் இருக்கின்றார் என்கின்ற அந்த உணர்வை நான் வளர்த்து கொள்ளுகின்ற வேளையிலே, நான் உண்மையாகவே கிறிஸ்து விரும்பிய அந்த உறவு நிலை, தந்தையோடு எனக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு நிலையை நான் புதுப்பிக்கின்றவனாக, இன்னுமாக ஆழப்படுத்துகின்றவனாக என்னுடைய வாழ்விலே நான் மாறக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது பிற்பாடு அவருக்கு இந்த உலகத்திலே உடல் இல்லை. எனவே அவருடைய உடலின் பாகங்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். கிறிஸ்துவினுடைய கையாக நாங்கள் இருந்து அவருடைய வேலையை செய்ய அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவினுடைய கண்ணாக இருந்து அவரை போல நாங்கள் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவினுடைய வாயாக இருந்து அவருடைய வார்த்தையை நாங்கள் பிறருக்கு அறிவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்துவினுடைய காலாக இருந்து நாங்கள் பிறரை வழிநடத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்துவினுடைய இதயமாக இருந்து எங்களுடைய இதயத்திலே இருக்கின்ற அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றதன் மூலமாக தந்தையோடு இருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு நிலையை நாங்கள் அதிகரித்துக் கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, இன்றைய காலப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மனவருத்தத்துக்குரிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் திரும்பவும் பழைய ஏற்பாட்டு நிலைக்கு போகின்ற மனிதர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் என்ன செய்கின்றோம்? கடவுளை அவர் உயர்ந்தவர், அவர் மாட்சிக்குரியவர், அவரை நாங்கள் ஒரு இடத்திலே வைத்துக்கொண்டு எங்களுடைய ஒரு தேவைக்கு மட்டும் நாங்கள் அவரை பயன்படுத்துவோம். எங்களுக்கு ஏதாவது தோல்விகள் வருகின்ற வேளையிலே, எங்களுக்கு ஏதாவது தேவை என்று சொன்னால், அல்லது எங்களுக்கு பயங்கள் ஏற்படுகின்ற வேளையிலே கடவுள் எங்களுக்கு தேவையானவராக இருக்கின்றார். மற்ற நேரங்கள்ல அவர் எங்களுக்கு தேவையில்லை. என்னுடைய பிசினஸ்ல கடவுள் வந்தா என்னுடைய களவெல்லாம் முடிவட்டு விடும். என்னுடைய தொழில்கள்ல நான் கடவுளை அதுக்குள்ள கொண்டு வந்தேன்னு சொன்னால் எனக்கு மனதுக்குள்ள நிறைய பிரச்சனை வரும். என்னுடைய குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்தாலும் அதுக்கு நிறைய பிரச்சனை வரும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு கொண்டு வந்தாலும் என்னுடைய பல பிரச்சனைகளை இயேசு வெளிப்படுத்தி கொண்டிருப்பார். எனவே கடவுளை நாங்கள் ஒரு வேறொரு நிலையில தளத்துல வச்சு பார்க்கின்ற மனிதர்களாக இருப்போம் என்று சொன்னால், இந்த தந்தை மகன் உறவு, கிறிஸ்து விரும்பிய அந்த உறவு நிலையை என்னாலே ஏற்படுத்த முடியாமல் போய்விடுகின்றது. எனவே கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவினுடைய பெயரை உச்சரிக்கின்ற வேளையிலே அதிலே ஒரு மகிமை இருக்கின்றது. ஒருவருடைய ஒரு பிரபலியமான ஒருவருடைய பெயரை நாங்கள் சொல்லி, இவருடைய பெயராலே நான் வந்தேன் என்று சொன்னால் எங்களுக்கு மதிப்பு இருக்கின்றது, எங்களை மற்றவர்கள் மதிக்கின்றார்கள். அதே போல கிறிஸ்துவை போல கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். கிறிஸ்துவினுடைய பெயராலே நாங்கள் வருகின்றோம் என்று சொன்னால், அவருடைய பெயரை நாங்கள் பயன்படுத்துகின்ற வேளையிலே அதை சரியான இடங்களுக்கு, சரியான நிலைகளுக்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற வேளையிலே அவரோடு இருக்கக்கூடிய உறவு நிலையை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதுதான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் இன்னும் ஆழமாக எங்களுடைய நம்பிக்கையை ஊண்டக்கூடிய செயற்பாடுகளாக இருக்கின்றது. எனவே இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவரிடம் அன்றாடும், அவரிடம் இருக்கக்கூடிய அந்த இரண்டு இயல்புகள், அவர் எல்லாவற்றையும் கடந்தவர், சக்தி வாய்ந்தவர் என்பதை எங்களுடைய மனதிலே நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம். அதே வேளையில அவர் என்னோடு வாழுகின்றார், அவர் என்னுடைய வாழ்விலே நான் வாழ இடமளிக்க வேண்டும், என்னுடைய செயற்பாடுகளிலே நான் அவரை அவர் என்னோடு வாழ வேண்டும் என்பதனை விரும்ப வேண்டும். ஒரு அழகான ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது, பயன்படுத்தும் இறைவா பதறான என்னை பயனுள்ள கருவியாக என்று சொல்லி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த பாடலை எங்களுடைய மனதுக்குள்ளே உள்வாங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனது கரங்கள் உம்பணி புரிய, எனது கால்கள் உம்பளி செல்ல, எனது மனங்கள் உம்மையே தேட, எனது நாவும் உண்புகள் பாட பயன்படுத்தும் இறைவா. அவ்வாறு நாங்கள் இறைவனோடு நெருக்கமாக வாழுகின்ற வேளையிலே எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் ஆழப்படுத்திக் கொள்ள முடியும். ஆமேன். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. எங்கள் காணிக்கை
கனிகளை படைத்தோமே. பரசௌருவில் உந்தன் பிரசன்னம் இதுவே எமக்கு தெய்வ தரிசனம். அப்பரசௌருவில் உந்தன் பிரசன்னம் இதுவே எமக்கு தெய்வ தரிசனம். தரிசனம் தந்து உன் திருவடி சேர்ப்பாய். தரிசனம் தந்து உன் திருவடி சேர்ப்பாய். தரணியரம்மை இறைவா காப்பாய். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை கொடுத்தோமே. உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை காணிக்கைகளை கனிவிடோர் புனிதப்படுத்தியருளுமை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தௌதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் சென்ற தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பிறருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட சபரிமுத்து மரியநாயகம், இசிதோர், பிலிப்பையா, மேரி மக்டலின், அல்ஃபிரட் நவரத்னம், ஜூஜின் ஜெயநாதன், லூட்ஸ் மேரி, பதியா ரெஜினா, மேரி விக்டோரியா, சிவனானந்த ராசா, தியானந்த், சிந்துஜா, சிந்துஜன், கிரேஷியன் தர்மராஜா, இலங்கை நாயகி மேரி திரேசா, அந்தோணி பிள்ளை, அந்தோணியா பிள்ளை, கம்சாலினி, சிவரூபன், கில்டா, புளோரன்சியா, வின்ஸ்லோஸ் ஆகிய இறையடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எழுந்து நின்று எங்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு கணப்பொழுதிலும் கிறிஸ்து எங்களோடு வாழுகின்றார், எங்களை வழி நடத்துகின்றார். அவர் மூலமாக கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்வை எங்களுடைய அன்றாட வாழ்விலே நாங்கள் வாழ, கடவுளை எங்களுடைய வாழ்விலே நண்பனாக, தந்தையாக, உற்ற தோழனாக நாங்கள் அனுபவிக்க, அவர் எங்களுடைய தாயாக, தந்தையாக இருந்து எங்களை வழி நடத்துகின்றார் என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள இறைவரம் வேண்டி நாங்கள் மன்றாடுவதோடு, இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள், வைத்தியசாலைகளிலே, வீடுகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள், இவர்களுக்காக பணியாற்றுகின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடி ஆண்டவர் இயேசு கற்பித்து தந்த சுபத்தை சொல்லி ஏறெடுப்போம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னுள்ள உயிரேவா, நீ இன்றி போனால் நான் விழுந்து போவேன். நான் வாழ என்னகம்பா, நான் வாழ என்னகம்பா. என் ஆன்ம உணவேவா, என்னுள்ள உயிரேவா, நீ இன்றி போனால் நான் விழுந்து போவேன். நான் வாழ என்னகம்பா, நான் வாழ என்னகம்பா. முன்னோருண்டனர் மன்னா மடிந்து போயினர். உன்னை தகுதியாயுண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். முன்னோருண்டனர் மன்னா மடிந்து போயினர். உன்னை தகுதியாயுண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர என் ஆன்ம உணவே வா. என்னுள்ள உயிரேவா, நீ இன்றி போனால் நான் விழுந்து போவேன். நான் வாழ என்னகம்பா, நான் வாழ என்னகம்பா. நாளைய நாள் திருப்பலி காலை, நாளைய நாள் நற்கருணை வழிபாடு காலை 11 மணிக்கும் அதனை தொடர்ந்து திருப்பலியும் இடம்பெறும். தந்தையே, நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என நான் விரும்புகின்றேன். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உமது தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகர்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன்மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா. உம்மடி மீது தலை சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, உந்தன் பெயரை ஒரு முறை சொன்னால் உள்ளம் இங்கே மகிழ்கின்றது. கண்கள் மூடி கரங்கள் குவித்தால் புதுமைகள் கோடி நிகழ்கின்றது. உந்தன் பெயரை ஒரு முறை சொன்னால் உள்ளம் இங்கே மகிழ்கின்றது. கண்கள் மூடி கரங்கள் குவித்தால் புதுமைகள் கோடி நிகழ்கின்றது. அம்மா, நான் உன் பிள்ளை, தொல்லை இனி இல்லை. உன் திருவடி அமர்வது போதும் அம்மா, திருவருள் வாழ்வில் சேரும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருள்